ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறதுக்காக நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன். காலையில் எழுந்திரிச்சி டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மதியம் வந்து லஞ்சுக்கு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணலாங்க்கா, சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. ஸோ வந்துட்டு சிக்கன் பிரியாணிக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருந்தேன். மிளகாய் வந்துட்டு கவரில் போட மாட்டேன். மேக்ஸிமம் டப்பாவில் போட்டு வைப்பேன். நிறையா மிளகாய் இருக்கனால கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஆனியன் அரிய ஆரம்பித்தாச்சு. ஆனியன் ஃபுல்லாக அரைஞ்சி வச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டே நம்ம வந்துட்டு பிரியாணி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருப்பேன். எப்போயுமே சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி போட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் ரொம்ப அதிகமாக போட்டாலும் இனிச்சிரும். ரொம்ப போடக்கூடாது. மேக்ஸிமம் கொஞ்சம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது மல்லி, புதினா 3யுமே நல்லா அரைச்சிடணும். புதினா நம்ம மேலே தூவுறத விட அரைச்சி கொஞ்சம் போட்டால் ஃப்ளேவர் நல்லாவே கிடைக்கும் பிரியாணிக்கு. அதுக்காக நான் அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அரைச்சிட்ருக்கேன். அதுக்கடையில் நம்ம சில்லி சிக்கனுக்கு ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது வந்து சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் போல் சால்ட்டு, கருவேப்பிலையை 1-2 நச்சு போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் கருவேப்பிலையை நல்லா உரலில் இடித்து போட்டிருக்கேன். அதை வந்து நான் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைப்பேன். ரொம்ப நேரம் வைக்க மாட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருப்பேன். அது நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கிடும். அதுக்காக 10 மினிட்ஸ் வச்சுருப்பேன். ஆயில் எடுத்து பிரியாணிக்கு தாளிக்க ஆரம்பித்தாச்சு. பெருஞ்சீரகம் போட்டு சின்ன சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது நல்லா பொரியணும். நம்ம எண்ணெயில் எந்த அளவுக்கு நமக்கு பொரியுதோ அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கடையில் பட்டை, அந்த அன்னாச்சிப்பூ, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையும் கொஞ்சம் நல்லா பொரிய விடணும். எந்தளவுக்கு நம்ம எண்ணெயில் பொரிய விட்றோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கினா பிரியாணி டேஸ்ட் கொஞ்சம் கூடவே கொடுக்கும். நம்ம கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்கடையில் மிளகாய், தக்காளி 3யுமே போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி முடிச்சு அடுத்த செகண்ட் நான் எல்லாத்தையும் போட்டுருவேன். போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு நல்லா வதக்கிடுவேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அது அந்த அந்த ஆவிலே கொஞ்சம் வேகும். அதனால சீக்கிரமே வெந்துடும். அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, மல்லி, புதினா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி வச்சதுனால அதை ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி போட்டு, இது வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி. நான் சில்லி பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். காரத்துக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரே இதுனா நான் தனியாக ஒரு மசாலா வச்சுருப்பேன் பிரியாணிக்கு. அதை நான் வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். அதை தான் நான் ஆட் பண்ணுவேன். கேர்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாச்சு. அது நல்லா வேகணும். அதுக்கடையில் நான் வந்து சிக்கனை வந்து நல்லா அலசியிருப்பேன். எதை போட்டு அலசியிருப்பேன்னா மஞ்சளும் உப்பும் போட்டு அலசினா அந்த வாடை, அந்த ஒரு வாடை வரும்ல, அது இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் உப்பு போட்டு அலசிடணும். நம்ம சிக்கன் நல்லா அலசிடணும். அலசி நல்லா அந்த அந்த மசாலாவில் சிக்கனும் கொஞ்சம் நேரம் பாயில் ஆகணும். அதுக்காக நல்லா கிண்டி விட்டுறணும். இதுதான் நான் ரெடி பண்ண வீட்டு மசாலா. நான் எப்போயும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இது நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. ரெசிபி வேணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு ரெசிபி கொடுக்குறேன். எப்போயுமே வந்து நான் இது சீரக சம்பாவில் தான் ரைஸு யூஸ் பண்ணுறேன். சீரக சம்பா ரைஸு எப்போயுமே 1:1.25. ஒரு கப்பு நம்ம ரைஸ் எடுக்கணும்னா 1.25 கப்பு நம்ம வாட்டர் சேர்க்கணும். சீரக சம்பாவுக்கு நான் அப்படி தான் சேர்ப்பேன். எனக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கடையில் நான் சிக்கன் கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் போல் ஒரு 1/2 kg வந்து சிக்கன் கிரேவிக்காக எடுக்க வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் போட்டு தாளிச்சிடணும். நம்ம எந்தளவுக்கு பொரிய விடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்ல மனம் கிடைக்கும். அதுக்காக போட்டு தாளிச்சு விட்டுட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு எல்லோரும் சொல்லுங்கள். கொஞ்சம் நேரம் ஆகும் நான் ரெடி பண்ணுறதுக்கு. ஏன்னா அதை நல்லா பொரிய விடுவேன். பொரிய விட்டதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுவேன். ஒவ்வொன்றா போட்டு அது இதுக்கும் நான் பட்டை, கிராம்பு, அந்த இலை எல்லாத்தையும் போட்டு நான் பொரிய விடுவேன். நம்ம சிக்கனும் எடுத்துக்கிட்டாலே இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் போட்டால் அது நல்லா வாசமாக இருக்கும்ன்ற கஷ்டி கிராம்பு எல்லாமே யூஸ் பண்ணுவேன் நான். ஏலக்காய் போட மாட்டேன். எனக்கு ஏலக்காய் பிடிக்காது. எனக்கு சிக்கன் கிரேவியில் ஏலக்காய் நான் போட மாட்டேன். ஸோ சிக்கன் கிரேவிக்கு நான் ஏலக்காய் போடலை. போடாமல் தான் நான் தாளித்து விட்டுட்ருந்தேன். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு
இது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஆனியன், அதை ஃபுல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கணும். இது வந்து மசாலா என்னென்னாக்கா சில்லி பவுட்ரு, கொரியண்டர் பவுட்ரு, பெப்பர் பவுட்ரு, காஷ்மீர் மிளகாய் பொடி பவுட்ரு, அப்புறம் சீரக பவுட்ரு, கரம் மசாலா பவுட்ரு, இதெல்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எப்படி எடுத்திருக்கேன்னா சில்லி பவுட்ரு 2 ஸ்பூனு எடுத்திருக்கேன், கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது மல்லி பவுட்ரு 2 ஸ்பூன், மற்ற எல்லாமே 1 ஸ்பூன் எடுத்து அதை நல்லா தண்ணியில் இது பண்ணி வச்சு நான் அதை சேர்த்துருக்கேன். அதுக்கடையில் நம்ம பிரியாணிக்கு ரைஸ் போட்டாச்சு, போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி வச்சு அந்த தண்ணி நல்லா கொஞ்சம் சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கடையில் இங்கே கிரேவிக்கு ரெடி பண்ணியாச்சு. நான் ரெண்டுமே ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்க போது நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதை நல்லா வதக்கி விட்டாச்சு சிக்கனை. கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டாச்சு, டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் எப்போயுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். நான் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த உப்பு யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்துட்டு நம்ம நெய் வந்து யூஸ் பண்ணுறது. கடைசியில் வந்துட்டு அது கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துடுச்சு. ஸோ நெய் ஊற்றி மேலே வந்து நான் வந்துட்டு இது போடலை, புதினா யூஸ் பண்ணலை, கருவேப்பிலை மல்லிச்செடி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். புதினா ஏற்கனவே அரைச்சி போட்டேன்னா அதனால் மேலே நான் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டேன். இப்போ தம் போட ரெடி பண்ணிட்டேன். அந்த கல்லை வந்து நான் வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதுமே. 15 மினிட்ஸ் இருந்தாலே அது அழகாக சூப்பராக வெந்துடும். ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டிருந்தாலே போதும். நான் 15 மினிட்ஸ் தான் போடுவேன். அதுக்கடையில் ரைத்தா ரெடி பண்ணியாச்சு. ரைத்தாவுக்கு வந்துட்டு மேலே கொஞ்சம் மாதுளம்பழம் தூவி விட்டால் தம்பிக்கு ரொம்ப பிடிக்குன்ற கஷ்டம் கொஞ்சம் தூவி விட்ருக்கேன். தம்பி அவங்களும் எடுத்துப்பாங்கள்ல. அந்த வெள்ளையாக இருக்கிறது எதுன்னு பார்க்காதீங்க, அது பட்டரு. நான் சிக்கனுக்கு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பட்டரை வந்து ஆட் பண்ணி அது கொஞ்சம் மெல்ட் ஆகும் இல்லையா அந்த ஹீட்லேயே, அதுக்காக ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ சில்லி கொஞ்சம் பொரிச்சிடலான்ட்டு சில்லியை பொரிச்சிட்ருக்கேன். சில்லி கொஞ்சம் காரமாக தான் போடுவேன், ஏன்னா பிள்ளைங்க கொஞ்சம் காரமாக தான் விரும்புவாங்க. நான் காரம் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ப்பேன் சில்லிக்கு. சேர்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்கு பாயில் பண்ணணுன்னு சொல்லிட்டு எக்கை ரெடி பண்ணிட்டேன். எக்கு பாயில் பண்ணி வைக்கிறதுக்காக நான் எக்கில் வந்துட்டு கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டிருப்பேன், போட்டு தான் பாயில் பண்ணேன். அது கரண்ட் அடுப்பில் தான் வச்சேன். அப்புறம் நம்ம பிரியாணியை வந்துட்டு தம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக கழிச்சு விட்டாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடும்போது நல்லா பொழு பொழுன்னு இருக்கும். அதுக்காக நான் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டு இருந்தேன். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் போல் இது முந்திரி பருப்பு தாளித்து விட்டுருந்தேன். ரெடி ஆச்சு ஆல்மோஸ்ட் பிரியாணி. ரைத்தா எக்கு தம்பி வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஸோ நான் எக்கு வைக்கல. சிக்கன் சில்லி. ஹாப்பி சண்டே எல்லாத்துக்கும். இது காலத்துக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருந்தாங்க. சாப்பாடு எப்பவுமே காலத்துக்கு சாப்பாடு எடுத்து பழக்கம் இருக்குது. அது எப்பவுமே வாங்குவோம். நம்ம சமைக்க ஆரம்பிச்சாலே காக்கான்னு கத்தி ரெகுலராக அது எனக்கு பழக்கம். ஸோ காலத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சு முடிச்சுட்டு அது அழகாக சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்தேன். அப்புறம் நாங்களுமே சாப்பிட வந்துட்டோம். தம்பி நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. தம்பியவங்க சொன்னாங்க, நான் சொல்கிறோட தம்பியவங்க சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஹாப்பி சண்டே. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.